உங்கள் தாத்தா எப்படி வழிபட்டார், அப்பா எப்படி வழிபட்டார், அந்த மாதிரி நீங்கள் வழிபடணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போது உங்களுடைய குலதெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்திற்கு குடும்பத்தோடு வருடத்தில் ஒரு முறை சென்றே ஆக வேண்டும். இது கட்டாயம். நீங்கள் யூஎஸ் யூகேல கூட இருங்க, வந்து போயும், வேற வழியே இல்லை. என்னுடைய நண்பர் மலேசியாவில் இருக்கார். வருடத்திற்கு ஒரு முறை இங்கே வந்து குலதெய்வத்துக்கு வந்து போகிறார். அவர்கள் அப்பா பிறந்ததே மலேசியாவில். நல்லா கேட்டுங்க, மலேசியாவில் இருக்காரு. அவர் அப்பா பிறந்ததே மலேசியாவில். அப்போது அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணி அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை கண்டுபிடித்து வருடத்திற்கு ஒரு முறை வந்து போகிறார். மேலும் மேலும் தழைத்தோங்கும், குடும்பம் தழைத்தோங்கும். ஒன்று. சார், எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது. இப்போ குலதெய்வம் கோயில் இருக்குது, வருஷத்துக்கு ஒரு முறை போக சொல்லிட்டீங்க, போயிட்டோம். குலதெய்வமே தெரியாது சார், என்ன சார் பண்ணுறதுன்னா, குலதெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் பிரசன்னத்தின் மூலியமாக மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும்.